போஸ பத்தின விஷயம் முழுசா இங்க ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து போஸ கையும் களவுமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேது ரத்த தான முகாம்ல ரத்தம் கொடுத்துட்டு எழுந்துக்கும் போது இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட ஜெனிஃபர் இருந்துகிட்டு, தமிழ், உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பேசணும், நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனிஃபர் கேட்க, ஏய், நீ என்னடி அவர்கிட்ட பேச போற? இங்க பாரு, அவர் என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அதனால அவர்கிட்ட பேச எனக்கு 1000 இருக்கும். கொஞ்சம் நான் அவர்கிட்ட பேசணும். நீ முதல்ல இங்கிருந்து போ. சரி, ஏதாவது பேசி தொலை, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்க இருந்து போக, இங்க சேதுவ தனியா அழைச்சு ஜெனிஃபர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதே மாதிரி உங்க பர்சனல் லைஃப்ல நான் தலையிடணும்னு நினைக்காதீங்க. என்ன பண்றது, தமிழ்ச்செல்வியை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் நான் இப்போ கேட்க போறேன். சொல்லு, இப்போ என்ன என்கிட்ட பேசணும்னு என்னை தனியா கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ஜெனிஃபர் கிட்ட கேட்க, உடனே ஜெனிஃபர் இருந்துகிட்டு, இல்ல, தமிழ்ச்செல்விய நீங்க டிவோர்ஸ் பண்ண போறதா தமிழ்ச்செல்வி என்கிட்ட சொல்லியிருந்தா. அதை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பழகுன கொஞ்ச நாள்லயே தமிழ்ச்செல்விய பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க இத்தனை வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. இருந்தாலும் தமிழ்ச்செல்விய நீங்க எதுக்காக டிவோர்ஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்ச்செல்வியை நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல பொண்ணை நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து மிஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக தாங்க சொல்றேன், தமிழ்ச்செல்விய டிவோர்ஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவ கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் இங்க தனிமையாவே சேதுவை கூப்பிட்டு பேச, உடனே சேது இருந்துகிட்டு, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு அவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுற? இங்க பாரு, அவ மோசமானவ. பாக்குறதுக்கு வேணா அப்ராணி மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ப வச்சு கழுத்து அறுக்கறதுல முதல்ல நம்பர் 1 அவதான். உன் ஃப்ரெண்ட நீ வேணா தலைமையில வச்சு தூக்கி வச்சு கூட பேசுவ. ஆனா அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். அதனால எங்களுடைய வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போறியா? அவளை பத்தி பேசணும்னா மட்டும் இன்னொரு தடவை என்னை கூப்பிடவே கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க இருந்து கோபத்தோட போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஜெனிஃபர் கிட்ட தமிழ்ச்செல்வி வந்து, ஏய் ஜெனிஃபர், அவர்கிட்ட என்னடி பேசுன? அவர் எதுக்காக உன்கிட்ட சத்தம் போட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, அது வந்து உன் கூட சேர்ந்து வாழ சொல்லி டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லி உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அது ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும். எப்படியும் எங்க வாழ்க்கையில தலையிட நீ யாருன்னு உன்னை கேள்வி கேட்டிருப்பாரு. இதானே? ஏய், ஆமாண்டி, அதே தாண்டி. எப்படி நீ கரெக்டா சொல்ற அப்படின்னு ஜெனிஃபர் கேட்க, எனக்கு தெரியாதா? அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். யார் எங்க வாழ்க்கைய பத்தி அவர்கிட்ட பேச போனாலும் அவர் பேசுற முதல் வார்த்தையே இதுதான். அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் அவர் பணிஞ்சு போவாரே தவிர மத்த எல்லாரையும் எதிர்த்து பேசுவாரு. தேவையில்லாம நீ இத போட்டு குழப்பிக்காத ஜெனிஃபர். என்னுடைய வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ரத்த தானம் முடிஞ்சு எல்லாருமே அவங்க அவங்க தங்கறதுக்காக வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்விய பார்த்ததும் இங்க அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே தமிழு, போய் நேரா உன் புருஷன் கூட அவன் ரூம்ல தூங்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, உடனே சேது இருந்துகிட்டு, இங்க பாரு அப்பத்தா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. ஏதோ இவளை தூக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். இல்லனா நான் அங்கேயே இருந்திருப்பேன். இந்த டாக்டர் அங்கேயே இந்த காலில் மாட்டுறத கொடுத்துருந்தா சந்தோஷமா அங்கேயே விட்டு தொலைஞ்சிட்டு என் வேலையை பார்த்துருப்பேன். இங்க வந்து கொடுத்ததுனால இப்ப இவ கூட நானும் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அதையே காரணமா வச்சுக்கிட்டு 2 பேரையும் ஒரே ரூம்ல படுக்க வைக்கணும், தூங்க வைக்கணும்னு நீ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, உடனே இங்க தாமரையும் சாவித்திரி இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா இது, விட்டா கிளவி 2 பேரையும் ஒரே ரூம்ல படுக்க வச்சிரும் போல இருக்கே, ஏதாவது சொல்லி பிரிச்சு விடுமா அப்படின்னு சாவித்திரி கிட்ட சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? 2 பேரும் வீட்டுல விவாகரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு என்னமோ 2 பேரையும் போய் ரூம்குள்ள தூங்க வைக்க சொல்ற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, அடியே வாய மூடுடி. இப்போ என்ன நடந்துருச்சு? அங்க மட்டும் என்ன 2 பேரும் தனித்தனியாவா இருந்தாங்க? ஒரே வீட்ல ஒரே இடத்துல தானடி படுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றேன். இப்போ என்ன, நான் சொன்னதுல தப்பு ஒண்ணும் கிடையாதே. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. இங்க பாரு தமிழு, அப்படி சேது உன் கூட சேர்ந்து படுக்கலன்னு வச்சுக்கோ, இப்பவே நீ வக்கீலுக்கு போன் பண்ணி என்னை விட்டு தூர போறான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போன் போட்டு சொல்லு. கண்டிப்பா அடுத்த நிமிஷமே வக்கீல் இங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி, ஆமா அம்மாச்சி, நீ சொல்றது சரிதான்.
நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கணும்னு தானே கோர்ட்லயே உத்தரவு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் தனியா படுக்கிறது தப்புதான் அம்மாச்சி அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, ஏயா சேது, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, விவாகரத்து காலம் முடியிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்கணும். அதனால ஒன்னாவே இருங்க. ஒன்னும் தப்பு வந்துராது அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, ராஜாங்கம் சொன்னதுனால சேதுவோ பேச்சு மீறாம, சரிப்பா நீங்க சொல்லிட்டீங்களே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரூமுக்கு போக பின்னாடியே தமிழ்ச்செல்வியும் சேதுவோட ரூமுக்கு போறாங்க. உடனே இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோ இங்க அப்பத்தா கிட்ட, அத்தை என்ன வேலை பார்க்குறீங்களோ தெரியல, ஆனா மாமா வேலை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படியே இருங்க. ரூமுக்கு வந்த ஈஸ்வரி கிட்ட சித்ராவோ, அம்மா இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நீயும் நானும் தம்பியும் மட்டும்தாம்மா இப்படி யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்கோம். பாரு, தம்பி எங்கேயோ ஒரு மூலையில இருக்கான், நாம இங்க எல்லாரும் இருந்தோம் ஏதோ ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கோம், எனக்கு ஏண்டா இங்க வந்தோம்னு இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, அடியேய் நாம என்ன இவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போலாம்னா வந்தோம், கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வியோட கதைய முடிச்சுட்டு போகலாம் தாண்டி நான் இங்க வந்திருக்கேன். அம்மா என்னம்மா சொல்ற, தமிழ்ச்செல்வியோட கதையை முடிக்க போறியா? ஆமாண்டி, அவ இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது உயிரோடவே வரக்கூடாது. என் புள்ளையையும் என்னையும் அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு வச்சால, கண்டிப்பா அவ மட்டும் எப்படி நல்லா இருந்துடுறான்னு நானும் பாத்துறேன். முதல்ல போஸுக்கு ஃபோன் பண்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு ஈஸ்வரி ஃபோன் பண்ண, அட்டன் பண்ண போஸோ, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு போஸ் கேட்க, டேய் விஷயம் தெரியுமா, நானும் சித்ராவும் இங்க ராஜாங்க குடும்பத்தோட சிறுமலை கிராமத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் போஸ் இருந்துகிட்டு, அம்மா நீ எதுக்காகமா அவங்க கூட அங்கெல்லாம் போன, என்னமோ அந்த குடும்பமே வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்த, இப்ப என்னமோ அவங்க கூட உறவு கொண்டாடிக்கிட்டு போயிருக்கியா? டேய் இல்லடா, அந்த தமிழ்ச்செல்வியோட கதையை இங்கே முடிச்சுட்டு வரலாம் தாண்டா வந்திருக்கேன், நீ என்னமோ தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க. அம்மா நீ சொல்றதுதான் சரிம்மா, அதே மாதிரி நானும் அந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமாமா, நம்மளோட ஆளுங்க ஒரு 4-5 பேர் அந்த வீட்டையே சுத்து போட்டிருக்காங்க, அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையே இருந்துக்கோ. டேய் என்னடா சொல்ற, ஆளை மாத்தி கீத்தி போட்டுட போறாங்கடா. அது மட்டும் இல்ல, நீ இந்த விஷயத்துல மாட்டிக்காம ஜாக்கிரதை. அம்மா அதுக்காக தான் நான் இந்த இடத்துல களமிறங்காம நான் ஒதுங்கி இருக்கேன், ஆளுங்களை வச்சு அந்த ராஜாங்கத்தை போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொன்னதை கேட்டதும் இங்க ஈஸ்வரிக்கோ சந்தோஷமாகுது. சரிடா, நாங்க பத்திரமா ஜாக்கிரதையா இருந்துக்கிறோம், நீயும் அதே மாதிரி ஜாக்கிரதையா இருந்துக்கோ. தப்பி தவறி அவனுங்க மாட்டினாலும் உன் பேர் வெளியே வரக்கூடாது, அப்படி மட்டும் வெளியே வந்ததுன்னா உன்னோட நிலைமையே வேற மாதிரி ஆயிடும், சொல்லிட்டேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோ போனை வச்சிடுறாங்க. உடனே சித்ரா, என்னமாச்சு தம்பி, என்னம்மா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஆர்வத்தோட கேட்க, அடியேய் என் புள்ள ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொன்னியே, இந்த நைட்டோட அந்த ராஜாங்கம் குடும்பத்தோட கதையை முடிய போகுது. அம்மா என்னம்மா நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டியா? ஆமாண்டி, வேற என்ன பண்றது, என் பிள்ளையையும் அந்த மலரையும் ஒழிச்சு கட்டினாங்களே, பிரிச்சு விட்டாங்களே, அவங்க எப்படி சந்தோஷமா இருந்துடுறாங்கன்னு நானும் பார்த்துறேன். சரிடி, இந்த வீட்டை சுத்தி ஆளை போட்டு வச்சிருக்காங்களாம், அதனால எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கும், நம்ம மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் சொல்லிட்டேன். சரிம்மா அப்படின்னு 2 பேருமே ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல எல்லாரும் வெளியே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் ஊர் மக்களோட தலைவர் இங்க ராஜாங்கத்தை பார்த்து பேச வராரு. ஐயா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க இந்த ஊர் தலைவர் தானே, இந்த ஊர்ல மக்களுக்கு எல்லா வசதியும் இருக்குல்ல, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அமைச்சர் சொல்ல, இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கியா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சொல்லுங்க என்ன விஷயம்? ஐயா இந்த ஊர்ல ரொம்ப கொடூரமான அசுர வண்டுங்க இருக்கு, அது எந்த நேரத்துல வேணாலும் படையெடுக்கும், அப்படி படையெடுத்து கொத்த வந்துச்சுன்னா எல்லாரையும் கொத்தி மனுஷனை முழுசா சாகடிக்கிற மாதிரி ஆயிடும், அதனால எல்லாரையும் ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னதை கேட்டதும் இங்க ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சியா இருக்கு.
கொஞ்ச நேரத்துல பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்க அசுர வண்டுகள் வர்றத பார்த்ததும், ஐயா அசுர வண்டுங்க வர ஆரம்பிச்சிடுச்சு, எல்லாரும் போய் மறைஞ்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொத்திடும், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அங்க இருந்து போக எல்லாருமே அவங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் தாமரை, சாவித்திரி, ஈஸ்வரி, சித்ரான்னு எல்லாரையுமே கொட்ட ஆரம்பிக்குது. ராஜாங்கத்தையும் அந்த இடத்துலயே விழுந்து கொட்ட ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ராஜாங்கத்தையே ஒரு வழியா மீட்டெடுத்துடுறாரு. இங்க எல்லாருமே வண்டுனால பயந்துகிட்டு ஒதுங்கி பதுங்கி இருக்க ராஜாங்கத்தை நல்லபடியா காப்பாத்தி சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறாங்க. அப்பா நீங்க இங்கே இருங்க, எக்காரணத்தை கொண்டும் வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள பதுங்க வச்சுட்டு தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல அங்க போஸோட ஆளுங்க சுத்தி பதுங்கி இருக்க இதுதான் நேரம்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை போட்டு தள்ளுறதுக்காக இங்க வீட்டுக்குள்ள ரவுடிங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. வந்த கொஞ்ச நேரத்துல கதவை திறந்துக்கிட்டு இங்க ரவுடிங்க ராஜாங்கத்தை சுத்து வளைக்க ராஜாங்கமும் சத்தம் போட ஆரம்பிக்க தமிழ்ச்செல்வியோட காதுல ராஜாங்கம் காப்பாத்துங்க அப்படிங்கிற சத்தம் கேட்டு தமிழ்ச்செல்வி வேக வேகமா ராஜாங்க இருக்கிற ரூம் பக்கமா வராங்க. அந்த நேரம் இங்க ரவுடிங்க ராஜாங்கத்தை சுத்து வளைக்கிறத பார்த்த தமிழ்ச்செல்வி கோவத்தோட எப்படியோ கையில இருந்த கொம்பாலேயே எல்லா ரவுடிங்களையும் போட்டு அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ரவுடி மட்டும் ராஜாங்கத்தோட வயித்துல கத்தியால குத்த எப்படியோ தமிழ்ச்செல்வி அவனையும் அடிச்சு ராஜாங்கத்தை மீட்டு வெளியே கொண்டு வராங்க. வெளியே வந்த ராஜாங்கத்தோட வயிற்றுல இருந்து ரத்தம் வர்றத பார்த்ததும் ரொம்ப பதட்டத்தோட சேதுவோ தமிழ்ச்செல்வியை பார்த்து, ஏ தமிழ், என்னாச்சு அப்பாவுக்கு, எதுக்காக இப்படி ரத்தம் வருது அப்படின்னு சத்தம் போட்டு கத்த அங்க மோகனா அப்பத்தானு எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, தெரியலங்க, ஒரு 4-5 பேர் மாமாவை சுத்து போட்டு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படியோ நான் மாமாவை மீட்டு கொண்டு வந்துட்டேன், அவனுங்க இன்னும் தப்பிச்சு போயிருக்க மாட்டானுங்க, கண்டிப்பா வெளியே தான் இருப்பானுங்க, எப்படியாவது அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல சேதுவோ அந்த ரவுடிங்களை துரத்திக்கிட்டு போய் பிடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவனுங்களை பிடிச்சி அடிச்சு, டேய் எங்க இருந்துடா வரீங்க, எதுக்காகடா என் அப்பாவை குத்தி கொலை பண்ண பார்த்துருக்கீங்க, சொல்லுங்கடா யார் வச்ச ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுத்துவாங்க. அதுல மாட்டின ஒரு ரவுடியோ இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போஸையும் நீதிமானையும் போட்டு கொடுத்துட்றாரு. அண்ணா அண்ணா என்னை விட்டுடுங்கண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, நான் புள்ளக்குட்டி உள்ளவனா, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த போஸும் நீதிமானும் சொன்னதுனால நான் இவரை குத்தி கொலை பண்ணுறதுக்காக வந்தோம், தயவு செஞ்சு என்னை விட்டுடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி ரொம்ப கெஞ்ச, டேய் அதெல்லாம் விட முடியாது, இப்பவே அவனுங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு ஒரு வழியா போலீஸும் சேதுவும் போய் அந்த நீதிமானையும் போஸையும் கைது பண்றாங்க. போஸையும் நீதிமானையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு சேது நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா உங்களுக்கு எதுவும் பெரிய காயம் படலையே, சொல்லுங்கப்பா, நாம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லை சேது, சாதாரண காயம்தான், இப்பதான் வைத்தியர் வந்து கட்டு போட்டுட்டு போயிருக்காரு, சரியாயிடும்னு சொன்னாரு. ஆமா, என்னை வந்து கொலை பண்றதுக்கு யார் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, வேற யாரு, நம்ம வீட்டில் இருக்கானே அந்த போஸ், அவன்தான் அந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு உங்களை எப்படியாவது குத்தி கொலை பண்ணி போடணும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல அங்க இருந்த மோகனா, அப்பத்தா, ஈஸ்வரி, சாவித்திரின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. ஏண்டி ஈஸ்வரி, உன் பிள்ளைய ஒன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்க, அவன் இப்ப கூட ஒழுங்கா அடங்கி இருக்க மாட்டானா, எங்கையாவது மன்னிச்சு விட்டா ஒழுங்கா வாழ்க்கை நடத்துவோமான்னு பாக்குறத விட்டுட்டு மறுபடியும் ராஜாங்கத்தை பழி வாங்கறதுலே இருக்கான். அவனை எல்லாம் என்னதான் பண்றது, ஏயா சேது, அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும், வெளியவே வர வேண்டாம் அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு எங்க ராஜாங்கத்துக்கிட்ட, ஐயா தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லைனா இன்னொரு உன்னோட உசுரை பார்த்தே இருக்க முடியாது, நீ யாருக்கு நன்றி சொல்றியோ இல்லையோ, தமிழ்ச்செல்விக்கு நீ கண்டிப்பா நன்றி சொல்லணும், தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டு குல தெய்வம் அப்படின்னு அப்பத்தா சொல்ல ராஜாங்கமும் சேதுவும் எங்க தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்றாங்க. தமிழ், நீ என்னோட உயிரையே காப்பாத்தி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி ஒரு நன்றியெல்லாம் எனக்கு எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, வேண்டாம் மாமா, உங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன், நீங்கள் என்னோட மாமா, உங்களை நான் சும்மா விட்டுட முடியுமா, கவலைப்படாதீங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இங்கே ராஜாங்கத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.